வணக்கம். பௌத்திர நோயில் பயன்படக்கூடிய ஒரு மூலிகை பிரயோகத்தை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ஏன்னா இப்போ எல்லோரும் கேட்குறது சுயமாக வைத்தியம் பார்த்துக்கிற விஷயங்களை தான் அதிகமாக கேட்குறீங்க, தேடுறீங்க. அதனால் அந்த வகையில் ஒரு பாதுகாப்பான ஒரு மூலிகை பிரயோகத்தை சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஒன்றும் பயம் இல்லாமல் பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து பிரயோகத்தில் இதுவும் ஒன்று தான். இது ஒரு அனுபவமான ஒரு முறை. பிரம்மதண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய குடியோட்டி பூண்டு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம படத்தில் காமிச்சிருக்கிறோம், அதை நீங்கள் பார்த்துங்க. இது பெரும்பாலும் எல்லா நகர்ப்புறம் கிராமங்களில் ரொம்ப சர்ப்ளஸாக கிடைக்கும். இது கூடுமான வரைக்கும் இந்த பௌத்திர நோயில் அதிகமாக பயன்படக்கூடிய பாகம் இந்த தாவரத்தில் எதுன்னா வேர் பாகம் தான் அதிகமாக பயன்படும். இலைகளையும் சேகரித்து வச்சுக்கலாம். இந்த செடியோடைய வேரை தவிர மீது எல்லா பாகத்துலேயும் கடுமையான முள் இருக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் அதை நீங்கள் ஜாக்கிரதையாக சேகரிக்கணும். முக்கியமாக இதில் கவனிக்கக்கூடியது என்னென்னா, இதில் ஒரு காய் இருக்கும். அந்த காயில் முள்ளுகள் நிறைஞ்சிருக்கும், விதைகள் இருக்கும். அதை மட்டும் நீக்கிடுங்க. இந்த விதையை மட்டும் பயன்படுத்த வேண்டாம். அதனால் இந்த காயை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. பூக்களை சேர்த்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் இந்த இலை வேர் இதெல்லாம் சின்ன சின்ன துண்டாக வெட்டி நல்லா வெயிலில் காய போட்டுருங்க. காய போட்டு மிக்சியில் நீங்கள் பொடி பண்ணி ஒரு குறப்பான ஒரு தூளாக நீங்கள் எடுத்து ஒரு டப்பாவில் வச்சிங்க. பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே, அதாவது நாள் ராத்திரியே என்ன பண்ணணும்னா, ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு நீங்கள் தண்ணீர் விட்டுருங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு பொடியை போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கு முன்னாடி என்னன்னா, நாட்டு மருந்து கடையில் போய் கறி உப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. கருப்பு உப்புன்னு கேளுங்க. இந்த கறி உப்பு தமிழ் பேர் கந்தக வெடி உப்பு அப்படின்னு பேர். சில பேர் கந்தக லவணம்னு கூட சொல்லுவாங்க. வடமொழியில் கந்தக லவணம்னு சொல்லுவாங்க, இல்லை கந்தக வெடி உப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கருப்பு உப்பு ஒரு நம்ம எப்பொழுதும் ஒரு மறைமுகமாக எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா இது மிக்சரில் ஒரு ஃப்ளேவரிங் ஏஜெண்ட்டாக இந்த உப்பை சேர்க்குறாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கருப்பு உப்புன்றது. இந்த கறி உப்பு ஒரு 100 கிராம் அளவுக்கு நீங்கள் வாங்கி கொண்டாந்து வச்சுங்க. ரொம்ப 100 கிராம்னா ஒரு 10 ரூபா இருக்கும், வாங்கி வச்சுங்க. இது டேஸ்ட்டுக்காக சேர்க்குறது மட்டும் இல்லை. இந்த ஃபார்முலாவே இப்படி தான். இந்த கருப்பு உப்பு சேர்த்து தான் இதை செய்யணும். சாப்பாட்டு உப்பு மட்டும் போட்டுற வேண்டாம். இந்த கறி உப்பு ஒரு டேஸ்ட்டுக்காக எந்த அளவுக்கு இந்த கஷாயத்துக்கு நம்ம சேர்த்துக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, மிளகு சேர்க்குற அளவுக்கே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இந்த உப்பை நீங்கள் அதில் போட்டுருங்க. நாள் ராத்திரியே இது 3மே கலந்து வச்சு நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். காலம்பரை எஞ்சி அடுப்பில் ஏற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சு ஒரு 2 டம்ளர் தண்ணீர் வர மாதிரி பார்த்துங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த கொஞ்சம் கொஞ்சம் அதில் ஒரு முட்களுடைய ஃபைபர் கொஞ்சம் கொஞ்சம் மிதக்கும் அந்த கஷாயத்தில். அதை ஒன்றும் பயப்பட வேணாம். வடிகட்டிட்டிங்கன்னா போதும். வடிகட்டுறது டீ வடிகட்டி கேரண்டி இல்லை. துணியில் வடிகட்டிடுங்க, அதான் ரொம்ப முக்கியம். துணியில் வடிகட்டி வச்சுங்க. வச்சுக்கிட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே சாப்பிட்லாம், இல்லை ஆறுனதுக்கப்புறமும் சாப்பிட்லாம். காலம்புற ஒரு ஸ்பூன், அதாவது நீங்கள் ஒரு 1/4 லிட்ரு தண்ணீர் விடுறீங்க இல்லையா, அது 1 டம்ளர் குறையிற அளவுக்கு நீங்கள் கஷாயம் கொதிக்க வச்சா போதுமானது. இந்த கஷாயத்தை நீங்கள் 2 வேளை, அதாவது காலம்புறையும் சாயந்தரமும் வெறும் வயிற்றில் சாப்பாட்டுக்கு முன்னாடியே 1 டம்ளர் குடிக்க வேண்டியது தான். சாயந்தரம் காலம்புறை வெறும் வயிற்றிலே சாப்பிட்ருங்க. அதாவது டீ காஃபிலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்ருங்க. சாயங்காலம் 4 to 5 கிலோ 1 டம்ளர் சாப்பிட்ருங்க. சூடு பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ஆறி இருந்தால் போதுமானது. இந்த கஷாயம் குடிக்கும்போது ஒன்றும் பெருசாக ஒன்றும் பத்தியம்லாம் ஒன்றும் கிடையாது. எப்பொழுதும் நாங்கள் பௌத்திர நோயில் நாங்கள் என்ன பதிவு பண்ணி வச்சுருக்கோமோ அந்த பத்தியத்தை மட்டும் கடைப்பிடிச்சா போதுமானது. இது மாதிரி இந்த கஷாயத்தை நீங்கள் தொடர்ந்து ஒரு 15 நாள் சாப்பிட்டு ஒரு 5 நாள் நிறுத்திட்டு திருப்பியும் ஒரு 15 நாள் சாப்பிடுங்க. தொடர்ந்து சாப்பிடக்கூடியது தான். எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. ஏன்னா இது சாதாரணமாகவே இதை பழைய காலத்தில் அம்மை போன்ற நோய்கள்லாம் கூட இந்த தாவரத்தோட கஷாயத்தெல்லாம் குழந்தைங்களுக்கே கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாதிரி உப்பு மிளகு கலந்து இல்லை, தனியாகவே இந்த இலையை கொதிக்க வச்சு கூட கொடுத்துருக்குறாங்க. இதிலேருந்து வரக்கூடிய மஞ்சள் நிறமான பாலை தாய்ப்பாலில் கலந்து கூட சிறு கை குழந்தைகள் கூட கொடுத்துருக்குறாங்க. அதனால் வெரிசலா சோஸ்டர் போன வைரஸுக்கு இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு பிரயோகம் அது. அதனால் பௌத்திரமும் ஒரு வைரஸ்னால் வரக்கூடிய நோய் தான். அதனால் தொடர்ந்து இந்த கஷாயத்தை சாப்பிடும்போது வைரல் ஆப்சஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த 1 o'clock 2 o'clockல வரக்கூடிய பொசிஷனில் வரக்கூடிய எந்த விதமான வைரல் ஆப்சஸாக இருந்தாலும் இது வேகமாக கரைச்சிரும், உடைச்சிரும். தண்ணீராக பெருக்கெடுத்து வந்தாலும் சீலாக வந்தாலும் இது வேகமாக ஆற்றிடும். சில பேருக்கு
கட்டி உடைஞ்சதுக்கப்புறம் நாள்பட தண்ணீராக வடிஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி தண்ணீராக வடிஞ்சிக்கிட்டு இருக்கிறது கூட இந்த புண்ணை ஆற்றி இந்த தண்ணீர் வடிகிறதை நிறுத்திடும். புதிய தசைகளை வளர வச்சு இந்த அஸ்தரத்த குழாயில் இருக்கக்கூடிய ஓட்டைகள், அதாவது பார்த்திங்கன்னா நிறைய ட்ராக்கெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும், அந்த ட்ராக்கெல்லாம் மூடி புதிய தசை நார்கள் வளர்ந்து இதை மூடிடும். தொடர்ந்து சாப்பிடுங்க. ஏன்னா இந்த கஷாயத்தை வந்து இப்படி தான் சாப்பிடக்கூடிய ஃபார்முலா இதுதான் வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா இதிலே நிறைய ஃபார்முலாலாம் இருக்குது. அதனால் வந்து அதெல்லாம் உங்களால் தயாரிக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் கேட்குறீங்க, ரொம்ப ரேரான தாவரத்தில் தான் மருந்து சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க. ரேரான தாவரம் நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பதிவு பண்ணுறோம். ஏன்னா வேப்பிலை, துளசி, ஓமவல்லி, மஞ்சள் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கஷாயம் போட்டு இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் இதெல்லாம் வந்து எல்லா மருந்துலேயும் எல்லா நோயிலையும் இதை வந்து பயன்படுறது அப்படின்றது இருக்காது. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அபூர்வமான தாவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய யூடியூப்போட பதிவோட முக்கிய நோக்கமே அதுதான். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அபூர்வமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், தாவரத்தை தெரிஞ்சுக்கணும், அதோடய குணங்களை தெரிஞ்சுக்கணும், பயனடையணுன்றது தான் இதோட முக்கிய நோக்கம். அதனால் இதை நீங்கள் தாராளமாக உபயோகப்படுத்தலாம். வழக்கம் போல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த கஷாயம் தயாரிக்கிற விஷயத்தில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது பௌத்திர நோயில் மட்டும் இல்லை, ஃபிஷர்லேயும் ரொம்ப அருமையாக வேலை செய்யும். உள்ளுக்குள்ளே இருக்கிற வெடிப்பெல்லாம் மூடிடும். புதிய தசை வளர்ந்து உங்களுக்கு அந்த வெடிப்பெல்லாம் மூடிடும். அதனால் இது வந்து ஃபிஷர்லேயும் இது ரொம்ப ஒரு கேரண்டியான ஒரு கஷாயம். பௌத்திரத்துலேயும் இது ரொம்ப அற்புதமாக பயன்படும். மேலும் வந்து உங்களுக்கு இது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் எப்பொழுதும் வழக்கம் போல் கேட்கலாம். நன்றி, வணக்கம். மேலும் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.